ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் என்னோட வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, லைக் பண்ணுங்க. வாங்க என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். இது எந்த இடம்னு நீங்கள் கெஸ் பண்ணிக்கிட்டே இருங்க, நான் வந்து வீடியோக்குள்ள போய் சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது வந்து நம்ம சில்ட்ரன்ஸ் பார்க்கு. அது இப்போ வந்து ரெனோவேட் பண்ணியிருக்காங்க, அதனால உள்ள நிறைய அனிமல்ஸ் அந்த மாதிரி வச்சுருக்காங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு அமௌண்ட் பே பண்ணிவிட்டு என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வந்து 60 ருபீஸு. நீங்கள் பே பண்ணிவிட்டு உள்ளே போகக்குள்ள நீங்கள் லெஃப்ட் சைட்லேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா தான் அந்த ரவுண்டாக வர்றதுக்கு ஃபுல்லாக சுற்றி பார்க்கறதுக்கு கரெக்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், மழை பெஞ்ச தண்ணி இன்னும் வத்தாமல் இருக்குது அப்படியே. நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த சைடு போகக்குள்ள வந்து இப்போ அந்த லெஃப்ட் சைடில் நீங்கள் பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா நிறைய வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன இருக்குன்னா இந்த புள்ளிமான் இருக்குது. ஸ்பாட்டட் டியர்னு சொல்கிறாங்க. அது ஒன்றும் இல்லை, நார்மலாக இருக்கிற அந்த புள்ளி புள்ளியாக இருக்கும்ல அந்த மானு தான் பாருங்கள். ஆனால் அழகாக க்ளீனாக வச்சுருக்காங்க. இந்த மழை டைம்னால கொஞ்சம் அப்படி இருக்குது பாருங்க. அதுங்க வந்து தழை அந்த மாதிரி தான் எதுவும் சாப்பிட்டுட்ருக்கு. அந்த இடம் கொஞ்சம் மழை டைம்னால அப்படி இருக்குது. இங்கே பாருங்க, இதுதான் வந்து புள்ளிமான், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது குட்டியாக இருக்குது, அதனால் அப்படி இருக்காது, கும்பலாம் இல்லாமல் பாருங்கள். நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும் பாருங்க. அங்கேயும் கொஞ்சம் சாப்பிட்டுட்ருக்கு. அது கொம்போடு இருக்கிறது வந்து கொஞ்சம் பெருசு, கொம்பு இல்லாமல் இருக்கிறது சின்னது. இந்த சைட்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது, மரம் ஃபுல்லாக இருக்குது, தண்ணியும் நிற்குது. அதே வழியிலே நீங்கள் வந்து அங்கே வந்து நடந்து போகிற பாதை வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. நீங்கள் அது வழியாகவே வந்துகிட்டே இருக்கலாம் சுற்றி. இங்கே நிறைய மரம்லாம் நிறைய இருக்குது, அந்த மூங்கில் மரம் அந்த மாதிரியே. இந்த இடம் நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னாவே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக அந்த மாதிரியே இருக்கும். ஏன்னா சுற்றி மரம் அமைதியாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இப்போ நீங்கள் லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா இந்த மானுக்கு அப்புறம் வந்து இந்த பேர்ட்ஸ் இருக்குல்ல, அந்த சாம்பல் நிற கொக்கு அந்த மாதிரி டிஃப்ரெண்டான கொக்கு அந்த மாதிரி இருக்குது, பெருசு நாரை அந்த மாதிரியே இருக்குது உள்ள. நீங்கள் வந்து ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, அதனால் இப்படி தான் பார்க்க முடியும். அங்கே பாருங்கள், கேட்டல் எக்ராட்டுன்னு போட்டிருக்கான், அந்த மாதிரி ஒரு கொக்கு இருக்குது உள்ள. நல்ல மிரர் வச்சுருக்காங்க, நீங்கள் அந்த மிரர் வழியாகவும் பார்க்கலாம், நார்மலாக பார்க்கும்போது பார்க்கலாம். இது வந்து அந்த தண்ணி வந்து ஃபால்ஸ் மாதிரி லைட்டாக ஒரு இது வச்சுருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா கொக்கு குட்டி குட்டியாக சாம்பல் நிறம் இந்த கிரே கலரில் இருக்கும். இது பாருங்கள், இந்த வந்து கண்ணாடி வழியாக உள்ளே பார்க்கலாம். ஆனால் குட்டியாக இருக்கு. அறிவால் மூக்கன், அப்புறம் நீண்ட மூக்குடைய இது, அப்புறம் நாராயண பட்சின்னு சொல்லிட்டு பேர். உங்களுக்கே அந்த பேரெல்லாம் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க, அந்த மாதிரியே இருக்கும். ஆனால் பேர்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பார்த்த மாதிரியே தான் இருக்கும், ஒன்றும் இல்லை. குட்டி குட்டியாக கொக்கு வந்து கிரே கலரில் எப்படி இருக்கும் அந்த மாதிரியே தான் இருக்குது பாருங்கள், உங்களுக்கே தெரியும். ஒன்று ஒன்று பெருசாக இருக்குது, அது வந்து நான் வாயே பெருசாக இருக்கும் நீட்டாக. இது வந்து சருகு மான், அது வந்து அந்த கூண்டுக்குள்ளேயே இருக்குது, நீங்கள் பார்க்க முடியாது. குட்டியாக இருக்கும் மான் மாதிரியே, ரொம்ப ஹைட்டாக அந்த மாதிரியே இருக்காது. அதுதான் சருகு மான். அங்கே பாருங்கள், அந்த இதுக்குள்ளாரையே படுத்துட்ருக்கு, அது வரவே இல்லை வெளியே. அங்கே பாருங்கள், அந்த கூண்டு லெஃப்ட் சைடில் இருக்குது பாருங்கள். நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் சில்ட்ரன்ஸ் பார்க் போயிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்கள் என்னென்ன பார்த்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பாருங்கள், மான்லேயே வந்து பிளாக் பக்கு, வெளிமான். பாருங்க, இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்தது. இந்த மான் படுத்துட்டு இருந்தது. இது கொம்பு பார்த்தீங்கன்னா அப்படி ஸ்ப்ரிங்கு மாதிரியே இருக்கும் பாருங்கள்.
இது குட்டி மான், கொம்பு இல்லாமல் இருக்கிறது. கொம்பு இருக்கிறது பெரிய மான். நெக்ஸ்ட்டு இது ஓரமாகவே இந்த சிமெண்ட் தரையிலே நீங்கள் வந்துட்டே இருந்தீங்கன்னா நிறைய பேர்ட்ஸு அந்த மாதிரி நீங்கள் நிறைய பார்க்கலாம். அங்கே கேன்டீனு அந்த மாதிரி எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குது. டாய்லெட் ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்குது. பீஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய இடம் இருக்குது. பார்க் மாதிரியே இருக்குது. ஸோ ஜாலியாக வந்து உள்ளே கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு பார்த்துட்டு போகலாம். இங்கே பாருங்க, இது வந்து என்னதுன்னா கேளையாடு, பார்க்கிங் டியர். இது வந்து உங்களுக்கு உள்ளே இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அங்கே பாருங்கள், 2 குட்டியாக இருக்குது. மான்னாவே குட்டியாக தான் இருக்கும். அங்கே பாருங்கள், கொம்பு இல்லாத ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது இந்த மான். கொஞ்சம் ஷேக்கியாக இருக்குது. நானே எடுத்ததுனால இப்படி ஷேக்கியாக இருக்குது. இங்கே அட்ஜஸ்ட் பண்ணிங்க. இந்த வழியெல்லாம் வந்து சூப்பராக இருக்கும். மழை பெஞ்சால் நல்லா இல்லை, நார்மலாக வந்து அழகாக இருக்குது. இந்த மரம் சுற்றி இது அந்த மாதிரியே அந்த மாதிரி குருவி அணிலெலாம் கற்றிக்கிட்டு இருக்குது. நெக்ஸ்ட்டு சாம்பார் டீர் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், சாம்பார் டீர்னால் ஒன்றும் இல்லை, நார்மலாக எல்லாம் அது வைல்டு எல்லாம் வந்து ஃபாரஸ்ட்லேயும் இந்த இது இருக்கும், கம்பல்சரி இருக்கும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஃபாக்ஸு. அது நரின்னு சொல்லுவோம்ல, அதுதான். கோல்டன் ஜாக்கல். 2 ரூம்லேயும் ஒரு நரி வச்சுருக்காங்க. இந்த நரி பாருங்க, அந்த என்ட்ரன்ஸில் நிற்குது. ஒன்று மேல் இல்லைனா ஃபீமேல் அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், ஒயிட் பீகாக். ஒயிட் பீகாக் நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. இங்கே பாருங்கள், வெள்ளை மயில். இதுக்கு மழை வருதுன்னா தெரியும். ஆண் மயில் தோகை விரிச்சிட்டு ஆடும், சவுண்டு கொடுக்கும். இது பாருங்க, எவ்வளோ அழகாக இருக்குது. பேக் சைடில் திரும்பிட்டு இருக்கு. இது வந்து ஒரு யானை சிலை ஒன்று அங்கே இருந்தது. ஆஸ்ட்ரிச். பாருங்க, ஆஸ்ட்ரிச் வந்து நெருப்பு கோழி. இது வந்து ஸ்பீடாக ஓடும். இது ஃபாரஸ்ட்லேயே வந்து அனிமல்ஸ்லாம் துரத்தும் போது அவ்வளோ ஸ்பீடாக ஓடும் பாருங்க. எவ்வளோ ஹைட்டாக இருக்குது பாருங்க. வேகமும் சம வேகமாக ஓடும். இதை யாருமே சேஸ் பண்ணவே முடியாது, அவ்வளோ இதுவாக இருக்கும். எவ்வளோ வெயிட்டாக இருக்குது பாருங்கள். இது முட்டை போடும் கண்டிப்பாக, பெருசாக இருக்கும். இந்த காலெல்லாம் வந்து அந்த அனிமல்ஸோட கால் இருக்குல்ல, அந்த மாதிரியே இருக்குது. எல்லாம் வந்து சாப்பாடு கொடுக்குறாங்கன்னு தெரியுது. ஒருத்தவங்க இதுக்கு ஃபீட் பண்ண வராங்க. அது அப்போ என்ன பண்ணுது பாருங்களா, பின்னாடியே போகும். ஒன்றும் இல்லை, இந்த கீரை அந்த மாதிரி தான் சாப்பிடுது. ஆனால் கொஞ்சம் ஸ்மெல்லாக இருக்குது. மழை டைம்னால அப்படி இருக்கு போல். பாருங்க, அது வந்து ஆளே வந்து குத்துற மாதிரியே வரும். அது கொம்பு வச்சுட்டு தான் போகிறாங்க பாருங்க. அது கால் வரான் பயங்கரமாக இருக்கு. அது எப்படி அவர் பின்னாடியே வருது பாருங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. உடம்பு பெருசாக இருக்குது, தலை சின்னதாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ஈமுக்கோழி பார்க்கலாம். அது ஆஸ்ட்ரிச்சு. இப்போ பார்க்கறது வந்து ஈமுக்கோழி. இங்கே பாருங்க, ஈமுக்கோழி வந்து இப்படி தான் இருக்கும். எவ்வளோ சின்னதாக இருக்குது பாருங்க. இது நடந்து போகும்போது பாருங்க, நீங்கள் சேம் கொஞ்சம் ஆஸ்ட்ரிச் மாதிரியே தான் இருக்கும்.
நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா டக்கு பார்க்க போறோம். இது ஒரு வித்தியாசமான இருக்கும் டக்கு. பாருங்க வாத்து நார்மலா இருக்க வாத்து மாதிரியே இருக்காது. வாயெல்லாம் கொஞ்சம் ரெட்டா இருக்க மாதிரியே இருக்கும். நெக்ஸ்ட் நார்மலான இருக்கு குரங்கு தான். இதை உள்ளார வச்சிருக்காங்க குண்டுக்குள்ளார. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஃபின்ச். ஜாவா ஃபின்ச்னா ஒரு சிட்டுக்குருவி மாதிரியே இருக்கும். அது வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். அப்புறம் சவுண்டு பயங்கரமாக கொடுக்கும். உங்களுக்கு தெரியாது அந்த அளவுக்கு க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அதனால அது பறக்கும்போது மட்டும் உங்களுக்கு தெரியும். ஒரு மாதிரி லைட் ஆஃப் ஒயிட் அந்த மாதிரியே இருக்கும். கொஞ்சம் பிளாக் மிக்ஸ் ஆகி இருக்கும். சிட்டுக்குருவி மாதிரியே சைஸ் அந்த மாதிரியே தான் இருக்கும் பாருங்க. நெக்ஸ்ட் வந்து நட்சத்திர ஆமை பார்க்க போகிறோம். இங்கே பாருங்க இந்த ஆமை ஒன்று ஓடிட்டு இருக்கு பாருங்க. அதுக்கப்புறம் ஒரு குட்டி ஆமை ஒன்று இருக்கும் பாருங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம பேரட் பார்க்க போகிறோம். பேரட்லேயே நிறைய வெரைட்டி இருக்குது. அதில் ஒரு வெரைட்டி நம்ம பார்க்க போகிறோம். சிவப்பு மரக்கிளி. அப்புறம் வந்து ஆந்தை பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் பாருங்க இது ஒரு கிளி. இதுதான் அந்த சிவப்பு வாய் வச்ச கிளி. இங்கே பாருங்க இந்திய கிளி. நெக்ஸ்ட் வந்து குரோக்கடைல் பார்க்க போகிறோம். இது எல்லாமே மீட்டு தான் சாப்பிடும். 3 இருக்கு பாருங்க ஒரே இடத்துல தலை வச்சுட்டு பயங்கரமாக. இது வேற ஒரு குரோக்கடைலு, அது வேற குரோக்கடைலு. அது மாதிரி காக்டெயில்னால் ஒன்றும் இல்லை, லவ் பேர்ட்ஸ் மாதிரியே மேலே கொண்டை இருக்கும். அதுதான் எல்லோ கலரில் அந்த மாதிரியே இருக்கும். இதுதான் காக்டெயில்ஸ். இது நிறைய இருக்கும். உங்களுக்கு கூண்டுக்குள்ளே இருக்குனால அந்த அளவுக்கு தெரியாது. ஆனால் ஒயிட்டாக தெரியும் பாருங்கள். எல்லோ கலரில் இருக்கும். பறந்து ஓரத்தை மட்டும் உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு ஆந்தை பார்க்கலாம். இந்த சைடில் அது இருக்கு பாருங்கள் மேலே லெஃப்ட் சைடில். அதுதான் ஆந்தை. இதுக்கு வந்து ஃப்ளாஷ்லாம் நம்ம அடிக்கக்கூடாது. இது நைட்டு மட்டும் தான் கண்ணு தெரியும், பகலில் கண்ணு தெரியாது. நெக்ஸ்ட்டு பாருங்கள் என்னன்னு பாருங்கள். இது வந்து செங்குரங்கு. வால் குட்டியாக இருக்கும். அப்புறம் ஒரு மாதிரியாக இருக்கும். ஒரு மாதிரி ப்ரௌனிஷாக அந்த மாதிரியே இருக்கும். அதுதான் செங்குரங்கு. நெக்ஸ்ட் வந்து இந்த குரங்கு பாருங்க. இதுவுமே செங்குரங்கு தான். ஜம்பிங் குரங்கா இருக்கும் போல. இது ஃபுல்லாக தாவிட்டே இருந்தது. அதுதான் ஃபேஸு. அது அந்த பேக் சைட்லாம் அதுக்கு வந்து ஒரு மாதிரி ரெட் கலராகவே இருந்தது பாருங்க. இது எந்த ஊரில் இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆனால் நிறைய ஃபாரஸ்ட்லாம் நான் பார்த்துருக்கேன் செங்குரங்கு. நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து இது மாதிரியே கொரிலா மாதிரியே இருந்தது. ஃபேஸ் எல்லாம் பிளாக்காக இருந்தது, முடி இருந்தது. இது என்ன குரங்குன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். சாம்பல் நிற மந்தி. இது வெள்ளூர் ஜூலையும் இருக்குது. வெள்ளூர் ஜூவில் மனுஷன் குரங்கு அதெல்லாம் இருக்குது. இது வந்து நம்ம பார்த்து முடிச்சுட்டு ரிட்டன் இந்த சைடில் லெஃப்ட் சைடில் போகிற பாதை இது. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பருந்து பார்க்க போகிறோம். பருந்துன்னா மேலே வந்து ஹைட்டாக பறக்கும். அது மாதிரி எதுனா குட்டி குட்டி அனிமல்ஸு அந்த மாதிரி இருந்தால் அதை பிடிச்சிட்டு அப்படியே பறந்தே போவோம். அதுதான் பருந்து. அதுமாரி மீட்டு தான் சாப்பிடும். இந்த இடம்லாம் பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக வந்து மழையில் வந்து நல்லா பில்லுலாம் முளைச்சி பச்சை பிசேல்னு இருக்குது பாருங்கள். சென்னையில் நீங்கள் இந்த மாதிரி பார்க்குறதே ரொம்ப கஷ்டம். இது வந்து லாஸ்ட்டில் இருக்குது இந்த பருந்து. இதுக்குன்னு தனி கூண்டு வச்சுருக்காங்க. இது ஃபுல்லாக மீட்டு தான் சாப்பிடுது. பறந்துட்டே இருக்கும். பருந்துனா பறந்துட்டு இருக்கும் போல. இது பிளாக் கருப்பு பருந்து பாருங்க. பறக்கிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறாங்க பாருங்க. உட்காந்துருக்கு காக்கா மாதிரியே பாருங்க. பறக்குது பாருங்க.
அதுதான் பருந்து ஒரு மாதிரி ப்ரௌன் கலர்ல இருந்தது, ஒயிட்டு மிக்ஸ்டா, லைட்டா ஒயிட் மிக்ஸ்டு. கீழே மீட் வச்சிருக்காங்க, அதை பருந்து எடுத்து சாப்பிட்டு மேலே போய் உட்காந்து சாப்பிட்னு இருக்கு. இது வந்து மோஸ்ட்லி வந்து மீட் தான் சாப்பிட்ற பருந்துன்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க, இந்த கழுத்து பகுதி, வால் பகுதியெல்லாம் கொஞ்சம் வந்து ஒயிட்டா இருக்கு. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.